Get ready. 20 seconds. 10 seconds. 5 seconds. Start. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நடப்பாண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளை இந்த பெருமைமிகு பேரவையில் இந்த நேரத்தில் முன்வைத்து எனது உரையை தொடங்க விரும்புகிறேன். கடந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தை நான் தாக்கல் செய்தபோது பல்வேறு புதிய திட்டங்கள், அறிவிப்புகள், சீர்திருத்தங்கள் ஆகியவற்றை குறிப்பிட்டிருந்தேன். அவற்றில் பெரும்பாலானவை நிறைவேற்றப்பட்டுள்ளன. அந்த மன நிறைவுடன் நான் இந்த ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளை இந்த அவையின் முன் வைக்கிறேன். என்னுடைய பொது வாழ்வில் என்றென்றும் எனக்கு ஊக்கமும் ஆக்கமும் அளித்து கலங்கரை விளக்கமாக திகழும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு முதற்கண் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அரசு ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து இன்று வரை நிதி மேலாண்மையில் அடைந்துள்ள சாதனைகள் அனைத்துமே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலாலும் முழு ஆதரவினாலும் மட்டுமே சாத்தியமானது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவுரைக்கிணங்க இன்றைய சூழல்களை மட்டுமே கருத்திற்கொள்ளாமல் தமிழ்நாட்டின் வருங்கால சந்ததியினரின் நலத்தையும் கருத்தில் கொண்டு இந்த வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பெருந்தொற்றின் முதல் அலை பரவலை காட்டிலும் 5 மடங்கு அதிக வீரியத்துடன் 2ஆம் அலை பரவி இருந்த நேரத்தில் இந்த அரசு ஆட்சி பொறுப்பேற்றது. அத்தகைய இக்கட்டான சூழ்நிலையிலும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்ற முதல் நாளிலேயே 5 தேர்தல் வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்றினார் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மீதமுள்ளவற்றை நிறைவேற்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வகுத்த ஒரு தொலைநோக்கு திட்டத்தினை அடிப்படையாக கொண்டு இந்த அரசு வரலாறு காணாத வேகத்தில் தொடர்ந்து செயலாற்றி வருகிறது என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஆண்டு நடைபெற்ற வரவு செலவு திட்ட சட்டமன்ற கூட்டத்தொடரில் பல முக்கியமான அறிவிப்புகளையும் இந்த அரசு வெளியிட்டுள்ளது. இந்த அரசு பதவியேற்ற நாளில் இருந்து பல்வேறு இயற்கை பேரிடர்களை சந்திக்க நேர்ந்தது. இருப்பினும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் நேரடி நடவடிக்கைகளாலும் கள ஆய்வுகளாலும் இழப்புகளும் இறப்புகளும் கட்டுப்படுத்தப்பட்டன. கொரோனா தொற்றின் 2ஆம் அலையின் போது ஏற்படுத்தப்பட்ட கூடுதல் மருத்துவ கட்டமைப்புகள் மற்றும் கற்றுக்கொண்ட அனுபவத்தின் பயனாலும் 3ஆவது அலை மிக மிக சிறப்பான முறையில் கட்டுப்படுத்தப்பட்டது என்பதை மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அறிவீர்கள். நமது பொருளாதாரம் மீண்டும் எழுச்சி பெற்று வர சமூக நல திட்டங்களில் எவ்வித குறையுமின்றி நமது முன்னுரிமைகளை மறுபரிசீலனை செய்து
சமூக கட்டமைப்பு, வளர்ச்சி திட்டங்கள் போன்றவற்றின் மீது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி அதிக கவனம் செலுத்தப்படும் என்பதை தெரிவித்து, நல்வாய்ப்பிற்கு மீண்டும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்து எனது உரையை நிறைவு செய்கிறேன். கோயம்புத்தூர் சத்யா கூட்டமைப்பின் மேலாளர், பொள்ளாச்சி திருவாளர்கள் மேனகா கூட்டமைப்பின் மேலாளருக்கு எழுதிய 23/5/2022 நாளிட்ட கடிதம். அன்புடையீர், தங்களின் கடந்த மாதம் 2ஆம் நாளிட்ட கடிதம் கிடைக்கப் பெற்றோம். தாங்கள் அனுப்பிய சரக்குகளுடன் இணைக்கப்பட்டிருந்த விலைப்பட்டியலில் நாங்கள் அனுப்பச் சொல்லாத சில பொருட்களும் சேர்க்கப்பட்டுள்ளன. தங்களுடைய விலை பட்டியலை கவனித்துப் பார்க்கும்போது தங்கள் அலுவலகத்தில் தவறுகள் நடந்துள்ளது போல் தெரிகிறது. துணிகளை அனுப்பும்போது சரியான முறையில் கட்டி அனுப்பாததால் சில துணிகள் சேதமாகி உள்ளன. அவற்றை எங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு விற்பனை செய்யும் போது அதிக தள்ளுபடி விலையில் விற்பனை செய்ய வேண்டியுள்ளது. இவ்வகை துணிகளுக்கு குறைந்தது 40% தள்ளுபடி அளித்தால் அவற்றை திருப்பி அனுப்பாமல் விற்பனை செய்ய இயலும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். தங்களுடனான நீண்டகால வணிக தொடர்பின் காரணமாக இந்த ஆலோசனைகளை தங்களுக்கு தெரிவிக்கிறோம். எங்களுடைய கருத்தில் தங்களுக்கு உடன்பாடு இல்லையெனில் இது குறித்து மேலும் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளை தெரிவிக்கவும் தங்கள் உண்மையுள்ள